ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி நான் லைவில் வந்துட்டு விஜய பார்வதியை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கு. கண்ணெல்லாம் வந்துட்டு மேலே மட்டும் வீங்கி இருந்தது நேற்று, இன்றைக்கி கீழேயும் வீங்கியிருக்கு. ரொம்ப கொடுமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதுவும் வந்து தன்னை வந்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு நினச்சி ஒருத்தவங்க வரும்போது இந்த மாதிரி இப்போ நடந்தது ரொம்ப கஷ்டம். இதில் யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க பார்த்திங்கன்னா, அது கொடுமையிலும் கொடுமை. உள்ளுக்குள்ளே எப்படி வேகம் தெரியுங்களா? அந்த வேதனை வந்துட்டு அவங்கவுங்களுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும். இப்போ காலை வந்து கமருதீன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் மட்டும்தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி, ஈவன் திவாகர் கூட வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நல்லா இருந்துச்சுன்றாரு. அடா பாவி, நல்லா இருந்துச்சா? உனக்கு ஊந்துந்தான் அவன் தெரிஞ்சிருக்கோம் நம்ம இருந்தது. இதில் வந்து கமருதீன் கிட்ட வந்து நம்ம விஜய் பார்வதி பேசக்கூடிய விஷயங்கள் வருது இப்போ லைவில். அதாவது லாஸ்ட் கேமில் பார்த்தீங்கன்னா, நான் போய் கஷ்டப்பட்டு திவ்யா கிட்ட எடுத்துகிட்டு வரோன்னா இவர் ஈஸியாக என்னை தள்ளி விட்டுட்டு அந்த பாட்டை எடுத்துன்னு போவாராம். இது எந்த விதத்தில் நியாயம்? புரியுதுங்களா? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இவர் திவ்யா கிட்ட போய் சண்டையை போட்டிருக்க மாட்டார். திவ்யா கிட்ட போய் இவங்க கஷ்டப்பட்டு எடுத்து வந்து 2 பாட்டில் வச்சுருப்பாங்க. இவர் வந்து ஒரே தள்ளிட்டு அழகாக அந்த 2 பாட்டில் எடுத்துன்னு போயிடுவார். அப்போ காண்டாவாதா இதை தான் வந்து சொல்கிறாங்க. என்ன கேம் அவன் விளாட்றான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நேற்று சபரி வின் பண்ணதெல்லாம் உண்மையிலேயே ஒரு வின்னிங்கே கிடையாது. அதுக்கு உறுதுணையாக இந்த ராஜாமாதா பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறாங்க. திவ்யா மட்டும் இப்போ பேசுகிற மாதிரி அந்த கேப்டன் இதில் வந்து டாஸ்க்கை என் கூட கை கோர்த்து சேர்ந்துருந்தா நம்ம ஆளுக்கு ஒன்று வச்சுட்டு அந்த பாட்டில் தூக்கி உள்ளே போட்டிருக்கலாம். சபரியோடது கையில் ஒரு பாட்டில் இருக்கும்போது பிடுங்கக்கூடாதுன்னு ஒரு அப்டேட் இருக்குது. ஆனால் அவங்க எங்கே பண்ணாங்க? ஆனால் நம்மள என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆடி இருக்கலாம் அந்த மாதிரி ஆடி இருக்கலான்றாங்க. அவங்க நினைக்கிற ஆடுறதுக்கு நான் இல்லை வரலையே. இங்கே நான் என்ன நினைக்கிறேன்னா அதை தானே விளையாடுறதுக்கு வந்திருக்கேன். இத்தனைக்கும் என்னை பிடிச்சி அவ்வளோ தள்ளுறான், வாயை மூடிட்டுருக்காங்க. இதே மாதிரி இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே. நேற்று நான் சும்மா சபரியை பின்னாடி கட்டுப்பிடிச்சேன், அதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு பையனை போய் கட்டுப்பிடிக்கிறேன்னு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. நேற்று அதே சபரி வந்து என்னை வந்து அவ்வளோ தள்ளுறான். யாராவது வாயை திறந்தாங்களா? ரொம்ப ஒஸ்ட்டு. இதில் வேறு சாண்ட்ரா சொன்னாங்களா இவங்கக்கிட்ட, நம்ம விஜய் பார்வதிக்கிட்ட, நீ எல்லாம் விட்டுருக்கூடாது, அடிச்சிருக்கணும் அப்படின்னு. அடிச்சிருந்தா இங்கே இருக்கவங்களாம் விட்டுருவாங்களா? இல்லை, எனக்கு ஹர்ட் பண்ண பிடிக்காது, பட் பண்ணியிருந்தேன்னா இங்கே இருக்கவங்களாம் எனக்கு ஃபுல்லாக அகேன்ஸ்டாக மாறி இருப்பாங்க. அவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் என்னோடய நிலைமை எப்படி இருக்குது பார்த்தியா? ஆனால் நான் ஹர்ட் பண்ண விரும்பலை, அது ஒரு கேம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்களேன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பாவமாக இருந்துச்சு. அதே மாதிரி சபரியோட விஷயங்களை கமருதீன் சூப்பராக சொன்னார். ஏன்னா அவன் என்ன மைண்ட் செட்டில் அந்த கதை டாஸ்கில் பண்ணான். திடீர்னு பார்த்தா அம்மா அந்த பொண்ணு பார்க்குற விஷயங்களை வந்து சொல்கிறான். எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, பொண்ணு கிடைக்காம போயிடுச்சுன்றான். அப்புறம் திடீர்னு ஒரு பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், அம்மா விக்கி கிட்ட கேளுமா அப்படின்றான். நீ என்ன சொல்ல இங்கே வர ப்ரூவ் பண்ண வர அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூப்பராக சொன்னாங்க. ஏன்னா அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே. கதை சொல்ல போகிற டாஸ்கில் அவங்க என்னென்ன விஷயங்கள் பட்டாங்க, அவங்களுடைய கதையில் என்ன இருக்குது, என்ன கஷ்டப்பட்டாங்க, அதுதான். இவர் அவருடைய பெருமைகள், இப்போ கரண்ட்டாக நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணேன், இங்கேருந்து அந்த பொண்ணு பேரை சொல்லி அம்மா ஃபீஸ் அவர்கிட்ட வாங்கிக்கம்மா, இந்த தற்பெருமை இல்லாமல் யாரோ கேட்டாங்க, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக கமருதீன் வந்து அதை வந்து போட்டு உடைச்சா நல்லா இருந்தது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.